श्रीमद्वेदान्तरामाञ्जमुनिगुरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामाञ्जमुनिम् अपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराट्कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं तत्प्रेचक्षवणयोरमृतायमानां तुल्यां तुदीयमुनिनोपरसिञ्चितानां गोदे त्वमेव जन्नित्वदिविट्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि रामानुजयाप्राप्तं ज्ञानवैराग्यमोक्षं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतः तद्वितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतस्य दयैः सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतेस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानामाद्यसनकृपतेर्वगुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रवलं प्रमामि मूर्धनाभूतं चरश्च भक्ताः क्वयुट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालितीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यं कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपि प्रकाशाभियाभिज्ञन्निहितं तमः प्रायप्रवदने पुंसां पौनःपुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गभर्तुर्माम् अव्यात् अभयमुद्रितः असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो அருளிச்செயல் ஆரமுதம் திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி. இப்படி 7ஆம் பத்து 2ஆம் திருமொழி முடிஞ்சது. 7ஆம் பத்து 3ஆம் திருமொழி. அதில் தான் திருநறிவு விதமான கடைசி பதிகம் 10வது பதிகம். கீழே பாசுரங்களில் நான் எய்தப்பற்றேன் என்று சொன்னார். இந்த பதிகத்தில் அப்படியான புருஷார்த்தத்தையே பேசுகிறார். எம்பெருமானை திருநறிவுகள் கண்களாலே கண்டு சந்தோஷப்பட்டிருக்கிறார். அது நாம மேல அனுபவிக்கலாம். சினவில் செங்கண் அரக்கர் உயிர் மாள சினையில் செங்கணரக்கர் உயிர் மாள செற்றவில்லி என்று கற்றவர் தம் தம் மனமுட்கொண்டு என்றும் எப்போதும் நின்று ஏத்தும் மாமுனியை சினவில் செங்கண்ணரக்கர் உயிர் மாளம் செற்றவில்லி என்று கற்றவர் தம் தம் மனமுள் கொண்டு என்றும் எப்போதும் நின்று ஏத்தும் மாமுனியை மரம் எய்தமைந்தனை நனவில் சென்று ஆர்க்கும் நன்னர்க்கு அறியானை மாமுனியை மரமேழ்தமைந்தனை நனவில் சென்று ஆர்க்கும் நன்னர்க்கு அறியாதை நான் அடியேன் நரையூர் நின்ற நம்பியை கனவில் கண்டேன். இன்று கண்டமையால் என் கண் இணைகள் கழிப்பக் கழித்தேனேன். நான் அடியேன் நரையூர் நின்ற நம்பியை கனவில் கண்டேன். நம்பியை கனவில் கண்டேன். நரையூர் நின்ற நம்பியை கனவில் கண்டேன். நான் அடியேன் நரையூர் நின்ற நம்பியை கனவில் கண்டேன். இன்று கண்டமையால் என் கண் இணைகள் கழிப்பக் கழித்தேனே. சினவில் செங்கண் அரக்கர் உயிர் மாள. ராட்சசர்கள் மிகுந்த கோபமுள்ளவர்கள், ஜீவர்களிடத்திலே காரணமில்லாமல் துவேஷம் உள்ளவர்கள். அந்த துவேஷம் தெரியும்படி சிவந்த கண்களுடையவர்களாயிருப்பார்கள்.
அவருடைய பிராணம் போகும்படி பிடித்த சீரின வில் வலியை உடையவனே. செற்றவில் வலி என்று கற்றவர் தம் தம் மனமுட்கும். அதாவது அப்படி ஞானமுள்ள யோகிகள் சினவில் வலிமையுடையவனே என்று ஞானமுள்ள யோகிகள் தங்கள் ஹிருதயத்திலே தியானித்துக் கொண்டு சர்வாவஸ்தைகளும் சர்வகாலங்களையும் துதுக்கும்படி இருந்தவனும், தாயானவள் துஷ்ட பிரஜையை பிரஜை என்று பாராமல் ஹிம்சிக்கா போலே தேவானாம் தானவானாம் ச சாமானியம் அதிதேவிதம் என்கின்ற பொதுவை பாராதே அழித்து விட்டார். இப்படி எல்லாரையும் சமகரித்தான். இவர்கள் இருந்தால் இந்த உலகு அழிந்துவிடும் என்று நினைத்து சமகரித்தான். அவனை கற்றவர்களான யோகிகள் துதிக்கிறார்கள். மாமுனியைங்கிறார். ஆசிரியர்களுக்கு எல்லாம் செய்தும் பின்னும் ஒன்றும் செய்யாதவனாய் கடன்பட்டவன் போல் இன்னும் இவர்களுக்கு என்ன செய்ய வேணும் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பவன் மாமுனியை, மரமேழ் எய்த மைந்தனை, சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்டப்படுவதற்காக 7 சால விருட்சங்களை துளைத்தவன், நனவிற் சென்றார்க்கும் நன்னற்கரியானி. எவ்வளவு உயர்ந்த தெளிந்த ஞான உடையவர்களுக்கும் காண கிட்ட முடியாது இருப்பவனும், திருநெறியூரில் நித்தியவாசம் பண்ணுகின்ற கல்யாண குணபூர்ணனை மனசு சககரிக்க மானசானுபவத்தில் அனுபவித்தேன். நெஞ்சு அனுபவித்து கண் அனுபவிக்க பெறாமல் இருந்த குறை தீர இன்று பாக்கிய சாட்சா்காரம் பிறந்தபடியால் என்னுடைய 2 கண்களும் சந்தோஷிக்க, அதனால் நானும் சந்தோஷப்பட்டேன். அதனால ஹிருதயத்துக்குள்ள மனசுக்குள்ள இப்படி மானசீகமாக அந்த அனுபவம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பிரத்யட்சமாக முதல்ல கனவிலே கண்டேன், இன்று கண்டமையால் என் கண்ணினைகள் கழிப்ப கழித்தேனே. கண்கள் அடி கழிக்கும் வண்ணம் கண்ணுக்கு எதிர சாட்சாதாக சந்நிகிதனாக அவனை சேவித்தேன், சந்தோஷப்பட்டேங்கிறான். அப்படி ஆச்சரியமாக அந்த திருநெல்வேலியில் இருக்கிற நம்பியை சேவிச்சது. அடுத்த பாசுரத்தில் தாய் நினைந்த கன்ற ஒக்க என்னையும் தன்னையே நினைக்கச் செய்து, தாய் நினைந்த கன்றே ஒக்க என்னையும் தன்னையே நினைக்கச் செய்து, தான் எனக்காய் நினைந்து அருள் செய்யும் அப்பனை, தாய் நினைந்த கன்றே ஒக்க என்னையும் தன்னையே நினைக்கச் செய்து, தான் எனக்காய் நினைந்து அருள் செய்யும் அப்பனை, அன்று இவ்வையகம் உண்டு உமிழ்ந்திட்டவாயனை, மகரக் குழைக்காதனை மைந்தனை, மதில் கோவல் இடை கழியாயனை, அமரர்க்கு அரியேற்றை என் நண்பனை கன்றியாதறியேனே. அன்று இவ்வையகம் உண்டு உமிழ்ந்திட்டவாயனை, மகரக் குழைக்காதனை மைந்தனை, மதில் கோவல் இடைகழியாயனை, அமரர்க்கு அரியேற்றை என் நண்பனை அன்றி ஆதரியேனே ஆதரியேனே. ஆயனை அமரர்க்கு அரியேற்றை என் அன்பனை அன்றி ஆதரியேனே. தாயையே நினைந்த கன்றை போலே நானும் தன்னையே நினைக்கும்படி பண்ணினான். கன்று தாயை நினைப்பது வேறொரு காரியத்திற்காக இல்லையே, முன்பு முலை கொடுத்த உபகார ஸ்மிருதியாலே தானே. அப்படியே நானும் அவன் பண்ண உபகார ஸ்மிருதியாலே தன்னை நினைக்கும்படி பண்ணினான். நான் எனக்காய் நினைந்து எல்லாம் செய்தாலும் இவன் நினைவில் குறைவிருக்கும். அதனால அகம் ஸ்மராமி பக்தம் என்கின்றபடி நான் நினைக்க மாட்டாத குறை தீர எனக்காக தான் நினைந்து அருள் செய்பவன், கிருபை பண்ணுகிற சர்வவித பந்துவாயும். அது மாத்திரமல்ல, அன்று வையகம் ஒன்று உமிழ்ந்திட்ட வாயனை,
இந்த வையகம் உண்டு உமிழ்ந்திட்ட ஆயனை, எழுந்திட்ட வாயனை, உமிழ்ந்திட்ட ஆயனை. பிரளயம் வந்தபோது எல்லாரையும் தன் வயிற்றில் வைத்து பின்பு வெளியே புறப்பட்டு விட்ட வாயை உடையவனும், மகரக் குழைக்காதனை, மகரகுண்டலம் அடைந்த காதை உடையவனே, மைந்தனை நித்தியுவாவாயும், மதில் கோவல் இடைகழி ஆயனை, மதில்களுடைய திருக்கோவிலூர் இடைகழியில் முதலாழ்வார்களை நெருக்கினவனும், அமரர்க்கு அரியேற்றை, நித்தியசூரியர்கள் நடுவே சிம்மம் போலும் ரிஷபம் போலும் அப்படி நின்றவனும், என் அன்பனை என்னிடத்திலே அந்த அன்பு பண்ணிவனுமாயிருக்கிற சர்வேஸ்வரனை அன்றி ஆதரியேனே, அவனைத் தவிர வேறு யாரையும் ஆதரிப்பேனோ, என்மேல் விழுகிற அவனைத் தவிர வேறு சிலரை ஆதரிக்க மாட்டேன் என்பதாக, அன்பனையன்றி ஆதரியேனே என்பதாக. வந்த நாள் வந்து என் நெஞ்சிடம் கொண்டான், மற்றோர் நெஞ்சறியான். வந்த நாள் வந்து என் நெஞ்சிடம் கொண்டான், மற்றோர் நெஞ்சறியான். அடியேனுடை சிந்தையாய் வந்து தென்புலர்க்கு என்னைச் சேர்கொடான், இது சிக்கனப் பெற்றேன். அடியேனுடை சிந்தையாய் வந்து தென்புலர்க்கு என்னை சேர்கொடான், இது சிக்கனப் பெற்றேன். கொந்துலாம் பொழில் சூழ் குடந்தை தலைக்கோவினை, குடமாடிய கூத்தனை, எந்தையை எந்தை தந்தை தம்மானை, எம்பிரானை எத்தால் மறக்கேனே. கொந்தொல்லாம் பொழில் சூழ் குடந்தை தலைக்கோவினை, குடமாடிய கூத்தனை எத்தால் மறக்கேனே. குடந்தை தலைக்கோவினை, குடமாடிய கூத்தனை, எந்தையை எத்தால் மறக்கேனே. கொந்துலாம் பொழில் சூழ் குடந்தை தலைக்கோவினை, குடமாடிய கூத்தனை, எந்தையை எந்தை தந்தை தம்மானை, எம்பிரானை எத்தால் மறக்கேனே. எம்பிரானை எத்தால் மறக்கேனே. என்னை ஸ்வீகரிக்க காத்தானே, வந்த நாளிலே என்னை கிட்டேன் மனசை இருப்பிடமாக அங்கீகரித்தான். வந்த நாள் வந்து என் நெஞ்சிடம் கொண்டான், ஆவாசம் தொகமிச்சாமி என்று சரபங்கர்கிட்ட போய் காட்டில் தான் வசிப்பதற்கு இடமானு கேட்டான் சக்கரவர்த்தி திருமன். அதுவாறு இங்கே என் மனசை இடமாக கொண்டான். மற்றோர் நெஞ்சறியான், திருவடி திருவனந்தாழ்வான் முதலான வேறொருத்துடைய நெஞ்சியும் தனக்கு இடமாக நினைக்கிறான் இல்லை. அனந்தன்பாலும் கருடன்பாலும் 5 நொய்தாக வைத்து இடவகைகளில் இழுத்திட்டு கல்லும் கரைகடலும் வைகுந்தவானாடும் என்கிறபடி ஆழ்வார் தன்னுடைய மனசை ஒழிய வேறொரிடம் இருப்பதாக நினைக்கல. வந்த நாள் வந்து என் நெஞ்சிடம் கொண்டான், மற்றோர் நெஞ்சறியான். அடியேனுடைய சிந்தையாய் வந்து, அண்ணா அப்படின்னா மற்ற இடங்களில் இவன் இல்லையோன்னா சௌபரி மகிழ்ச்சியைப் போல பல வடிவு கொண்டு அனுபவிக்கலாம். இவருக்கு வேறு இடத்தில் இல்லை போல் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அடியனுடைய சிந்தையாய் வந்துங்கிறார். என்னுடைய மனோரதத்தை உடையவனாய் நான் பிரார்த்திக்க வேண்டிய கைங்கரியத்தை தானே கொடுக்க வந்து தென்புலர்க்கு என்னை சேர்கொடான். யமபடர்கள் கையில் என்னை காட்டிக் கொடுப்பானாய் இருக்கிறான் அல்லன். இது சிக்கனப் பெற்றேன், திடமாக அடைந்தேன். ஆதலால் கொந்துலாம் பொழில் சூழ் குடந்தை தலை கோவினையினர், பூங்கொத்துக்களுடைய சோலைகளால் சூழப்பட்ட திருக்குன்னந்தையில் அப்படி பள்ளி கொண்ட சுவாமியை, குடமாடிய கூத்தனை, அதாவது குடக்கூத்தாடி, அவன் குடமூக்கு, கும்பகோணத்திற்கு குடமூக்குன்னு பேரு, குடமூக்கிலே சயனிச்சவன், குடத்தை வைத்துக் கொண்டு கூத்தாடி இடையர்களுக்கு விடுவகை காட்டினவனை,
எந்தையை எனக்கு பிதாவாய் எந்தை தந்தை தம்மானை என்னுடைய குலநாதனான் அவனை எம்பிரானை தன்னுடைய சொரூப குணச்சேட்டிதங்களாலே எனக்கு காட்டின மகா உபகாரகனை எத்தால் மறக்கேனோ, எப்படி மறப்பேன், எவ்வழியால் மறப்பதுங்கிறார். ஏன்னா அங்கே எந்த திவிதேசம் போனாலும் எங்கே சுற்றினாலும் மறுபடியும் அவர் திருக்குழந்தை எம்பெருமான் நினைவுக்கு வந்தார்னா உடனே அப்படியே ஆழங்கால் போட்டு போட்டு வருதில்லை. அதான் அங்கே பதமே அதான் போட்டார். ஏன்னா கொந்துலாம் பொழில் சூழ் குழந்தை தலை கோவினை உடனே குடமாடிய கூத்தனை எந்தையை எந்தை தந்தை தம்மானை எம்பிரானை எத்தால் மறக்கேனோ என்று அந்த எம்பெருமானை என்னால் மறக்க முடியாது என்பதை அத்தியாச்சரியமாக இந்த பாசுரத்தில் அனுபவிக்கின்றார். அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி 7ஆம் பத்து 3ஆம் திருமொழியில் 3 பாசுரங்கள் அனுபவித்தோம். இன்றைக்கு 4வது பாசுரத்திலிருந்து நமக்கு பிராப்தமாகின்றது. உரங்களாலி என்ற மன்னர் மாள பாரதத்து ஒரு தேரைவர்க்காய்ச் சென்று இறங்கி ஊர்ந்து அவர்க்கு இன்னருள் செய்யும் எம்பிரானை உரங்களால் இயன்ற மன்னர் மாள பாரதத்து ஒரு தேரைவர்க்கு ஆய்ச்சென்று இறங்கி ஊர்ந்து அவர்க்கு இன்னருள் செய்யும் எம்பிரானை வம்பரார் புனல் காவிரி அரங்கம் மாடி வம்பார் புனல் காவிரி அரங்கம் மாளி என்னாடி விண்ணாளி புனல் காவிரி அரங்கம் ஆளி வம்பார் புனல் காவிரி அரங்கமாளி என்னாளி விண்ணாளி ஆழிசு இலங்கை மலங்கச் சென்று சரங்களாண்ட தன் தாமரை கண்ணனுக்கு அன்று என் மனம் தாழ்ந்து நில்லாதே. ஆழிசூழ் இலங்கை மலங்கச் சென்று சரங்களாண்ட தன் தாமரை கண்ணனுக்கு அன்றி தாமரை கண்ணனுக்கன்றி தன் தாமரை கண்ணனுக்கு அன்றி என் மனம் தாழ்ந்து நில்லாதே. என் மனம் தாழ்ந்து நில்லாதே. உரங்களாலி என்ற மன்னர் மாளங்கிறார். தர்ம சிந்தையே இல்லாமல் அசுர ஆவேசத்தாலே உண்டான பலத்தாலேயே ராஜ்யத்தை நடத்துகின்ற துரியோதனன் முதலிய ராஜாக்கள் நாசத்தை அடையும்படியாக முக்கியமா துரியோதனன் தாங்க. என்ன கிருஷ்ணன் பாண்டவ பக்ஷபாதி. காரணம் என்னன்னா மம பிராணாகி பாண்டவான்னு சொன்னான். பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார், பாஞ்சாலி குடல் முடித்தார் வந்தார் சாமிங்கிறார் தேசிகன். நான் பாண்டவர்கள் சாத்வீகர்கள், அவர்கள் விஷயத்திலே கூட இருந்து உதவி பண்றான் பகவான். துரியோதன் அப்படி இல்லை. ஏன்னா திருதராஷ்டிரனே தன்னுடைய சகோதரனான பாண்டு புத்திரர்களுக்கு ரொம்பவும் அநியாயம் பண்ணார். கண்ணு தெரியாமல் இருந்தது, மனக்கண்ணையும் மூடிவிட்டார். அதனால துரியோதனன்ட்ட இருந்ததான ஒரு பாசம், ஒரு பயம் எல்லாம் சேர்ந்து, அதனால பாண்டவர்களுக்கு யாரும் சகாயம் பண்ண முடியாத ஒரு நிலைமையில பெருமாள் தான் கூட இருந்தார் சகாயமா. அதுதான் இங்க சொல்றார். அந்த துரியோதனன் முதலிய ராஜாக்கள்
நாசத்தை அடைய முடியாது. எப்படிப்பட்டவனா உரங்களால் என்ற மன்னர் மாளன். ஏன்னா அவனுக்கு இருந்த நெபம், அந்த அகங்காரம், அந்த திமிரு, அதனாலே ராஜ்யத்தை நடத்துகிறவன் துரியோதனன். அவனுக்காக என்ன பண்ணார்? பாரதத்து ஒரு தேர் ஐவர்க்காய் சென்று பாரத யுத்தத்திலே பஞ்சபாண்டவர்களுக்காக போய் இறங்கி அங்க என்ன பண்ணான்? சாரதியா போனான். அவர்களிடத்திலே இறங்கி மனம் தளர்ந்து, ஐயோ இவர்கள் பால்யத்திலேயே தகப்பார் இழந்தார்கள், இவளுக்கு எத்தனை கஷ்டங்கள்லாம் வந்தது, அரக்கு மாளிகையிலே அகப்பட்டார்கள், நீரிலே கழுவிலே அகப்பட்டார்கள், அவ காட்டிலாம் இத்தனை கஷ்டப்பட்டார்கள், இப்படி எல்லாம் கஷ்டப்படணுமே ஆயிற்றே என்று இறங்கி அவர்கள் விஷயத்திலே கிருபை பண்ணி ஓர் தேரூர்ந்து அவர்களுக்கு அவர் தேரை நடத்தி இன்னருள் செய்யும் எம்பிரானை அவர்கள் ஏதோ பிரார்த்திச்சு அபேட்சிச்சு ஒரு காரியம் செய்தோம் என்றில்லாமல் தனது புருஷார்த்தமாக அருளை பண்ணின மகோபகாரன். அப்படிப்பட்ட மகோபகாரனை என்ன எப்படிப்பட்டவன்? இன்னருள் செய்யும் எம்பிரானை அப்படி அனுக்கிரகம் பண்றான். இன்னருள் வம்பு புனலார் காவிரி அரங்கமாளி. வம்பார் புனல், வம்பு ஆர் புனல் அப்படின்னா நல்ல வாசனை. எப்படி இருக்குன்னா, புதிதாக ஜலத்தாலே நிறைந்த காவிரி உடைய திருவரங்கத்தை பரிபாலனம் செய்கிறவன் ராஜாதி ராஜா ரங்கராஜன், எல்லாருக்கும் ராஜாவன். அதனால அரங்கமாளி அப்படின்னார், அவன் பரிபாலனம் செய்கின்றவன். அப்புறம் என்னாளி என்னை ஆள்பவனும் விண்ணாளி பரமபதத்தை ஆள்பவனுமாய் அழிசூழ் இலங்கை மலங்கச் சென்று சரங்களாண்ட தன் தாமரை கண்ணனுக்கு அன்றி. ஆழிசூழ் இலங்கைங்கிறார். சமுத்திரத்தாலே சூழப்பட்ட லங்கா நகரம் மலங்கச் சென்று கலங்கும்படி போய் அங்கேயே போய், ஏன்னா சென்றங்கு தென்னலங்கை செற்றாய் திரள் போற்றினாண்ட சென்று மலங்கச் சென்று அங்க போய் கிட்டி. ஏன்னா அதுதான் திருமைசி பிரானும் இப்படித்தான். இலங்கை மன்னன் ஐந்தடைந்து பைந்தலை நிலத்துறக கலங்க அன்று சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனர். கலங்க அன்று சென்று, இந்த சென்று ரொம்ப முக்கியம். இலங்கை மலங்க சென்று சரங்களாண்ட தன் தாமரை கண்ணனுக்கு அன்றி. அப்படி சமுத்திரத்தாலே சூழப்பட்ட லங்கா நகரம் கலங்கும்படி போய் அங்கு கிட்டி பானங்களை பிரயோகித்த குளிர்ந்த தாமரை போன்ற கண்ணை உடையவனுக்கு, வெறும் தாமரை கண்ணு சொல்ல, தன் தாமரை கண்ணனுக்கு அன்றி குளிர்ச்சியான தாமரை போன்ற கண்ணை உடையவனுக்கு அல்லாமல் என் மனம் தாழ்ந்து நில்லாது, என் மனது தாழ்ச்சியோடு நிற்காது. ஏன்னா சாரத்தியம் பண்ணியும் மார்பிலே அம்பேற்றுக் கொண்டவனுக்கு அல்லது என் மனம் தாழ்ந்து உருகாது. ஏன்னா அந்த பக்தாளுக்காக, தன்னுடைய ஆசிரியர்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். தூது மற்றவர் இழப்பமான இருக்கிற காரியெல்லாம் பண்றான். பாண்டவர்களுக்காக பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்துங்கிறார். பஞ்சவர் தூதன் தூது போறான், சாரத்தியம் பண்றான். அவர்களுக்காக அவன் அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக அம்ப மார்பில் வாங்கிக்கிறான். என்ன அங்க பார்த்தோம்னா சக்திங்கிற ஒரு ஆயுதத்தால் பகதத்தன்கிறவன் பிரயோகம் பண்றான் அர்ஜுனனை நோக்கி. அது அர்ஜுனன் மார்பை பிளந்துன்னா அர்ஜுனன் மாண்டு போவான்னு தெரியும். கிருஷ்ண பரமாத்மா உடனே உட்கார்ந்திருந்தவர் ரத்தத்தில் எழுந்து நின்றார், தன்மாறு விழா வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி இப்படி எல்லாம் பண்ணினானே, அவனை தவிர என் மனசு வேற யாருக்கும் தாழ்ந்து உருகாது என்பதாக இந்த பாசுரத்தில். அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தில் 5வது பாசுரத்தில் அனுபவிக்கிறார், பார்க்கணும். ஆங்குவன் நரகத்து எழுந்தும் போது அஞ்சேல் என்று அடியேனே, ஆங்கு வெண்ணரகத்து அழுந்தும் போது அஞ்சேல் என்று அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரை என்ன பொன்னாரடியம்பிரானை
அங்கு வெண்ணரகத்து அழுந்தும் போது அஞ்சேன் என்று அடியேனே அங்கே வந்து தாங்கு தாமரை என்ன பொன்னாரடி அம்பிரானை உம்பர்க்கு அணியாய் நின்ற வேங்கடத்து அரியை பரிகீரியை உம்பர்க்கு அணியாய் நின்ற வேங்கடத்து அரியை பரிகீரியை வெண்ணையுண்டு உரலிடையா புண்ட தீங்கரும்பினை தேனை நல்பாலினை அன்றி என் மனம் சிந்தை செய்யாதே வேங்கடத்து அரியை பரிகீரியை வெண்ணையுண்டு உரலிடையா புண்ட தீங்கரும்பினை தேனை நல்பாலினை அன்றி என் மனம் சிந்தை செய்யாதே என் மனம் சிந்தை செய்யாதே நல்பாலினை அன்றி என் மனம் சிந்தை செய்யாதே தீங்கரும்பினை தேனை நல்பாலினை அன்றி என் மனம் சிந்தை செய்யாதே வெண்ணையுண்டூரலிடையா புண்ட தீங்கரும்பினை தேனை நல்பாலினை அன்றி என் மனம் சிந்தை செய்யாதே சிந்தை செய்யாதே ஆங்கு வெண் நரகத்தெழுந்தும் போது அந்த பாதாளம் முதலிய லோகங்களிலே குரூரமான நரகங்களே மூழ்கி துக்கப்படுகின்ற காலத்தில் அஞ்சேல் என்று அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரை என்ன பொன்னாரடி எம்பிரானை இது சேர்த்துக்கணும். அஞ்சேல் என்று அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரை என்ன பொன்னாரடிய எம்பிரானை. அதாவது எமக்கு உபகாரகனை அவ்விடத்தில் என்ன பண்றார், அந்த நரகத்தில் வந்து நான் துக்கப்படுற காலத்தில் அங்கே வந்து பயப்பட வேண்டாம் என்று அடியனான என்னை ரட்சிக்கிறவனாய் தாமரை போன்று அழகனிருந்த திருவுகளுடைய எமக்கு உபகாரகனை அப்படின்னு. தாமரை என்ன பொன்னாரடி எம்பிரானை அப்படின்ற உபகாரகனை. என்ன சுவாரஸ்யம்னா, பாபம் செய்கிற சமயத்தில் அங்க வந்து தடுக்காமல் பாபம் செய்து முடித்து அதனுடைய பலத்தை அனுபவம் பண்ணுகின்ற துக்க பூமிகளிலே நோவுபடுகிற சமயத்தில் இவன் தான் பண்ணின பாபத்துக்கு அனுபவிக்கிறான், நமக்கென்ன என்று இராமல் கருணையோடு நாம் இருக்கும்போது பாபங்களுக்கு நீ குடிமகனாக வேணுமோ பயப்படாதே என்று அங்கே வந்து அங்கே சென்று ரட்சிக்கும். அப்படி இருக்கான்னா எப்படின்னா, செவ்வி குளிர்ச்சி மென்மை இவைகளுக்கு தாமரை போல் இருக்கும் திருவடியுடையவனை. தாமரை என்ன பொன்னாரடி உம்பர்க்கு அணியாய் நின்ற வேங்கடத்து அரியை. திருமலையிலே அவன் இருப்பது நித்தியசூரர்களுக்கு ஆபரணம் போல் இருக்கிறதுங்கிறார். நித்தியசூரர்களுக்கு அலங்கார பூதனாய் திருமலையிலே நிற்கின்ற சிம்மத்தை, உம்பர்க்கு அணியாய் நின்ற வேங்கடத்து அரியை, அப்புறம் பரிகீரியை. பரினா குதிரை, குதிரை ரூபத்தில் வந்தானே அந்த கேசியினுடைய வாயை கிழித்தவன், மாவாய் பிளந்தவன். வெண்ணையுண்டு உரலினிடையா புண்ட தீங்கரும்பினை. ஆசிரித்த ஸ்பர்ஷமுள்ள திரவியத்தில் ஆசை உண்டாகி அது கிடைக்காமையாலே திருடினான், களவு கொண்டு புஜிக்கப்பெற்று அதுக்காக கையங்கமாகப்பட்டு ஒருவரோடு சேர்த்து கண்டுண்டு அடிக்கி இராய்த்து உடம்பு வெளுத்து நின்றனரே. இதை அனுசந்தித்து இவருக்கு போக்கியமா இருக்கு. எத்திரம் 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 என்று நம்மாழ்வார் மூர்ச்சியானாரே, அப்படிப்பட்ட நிகழ்ச்சி அம்மா கையால. அது மாதிரி உரலிலே ஆப்புன்ற விஷயம். சர்வரசகா இருக்கக்கூடியவன், சர்வரசன் சர்வகந்தன். அவனை என்ன சொல்றாருன்னா,
வெண்ணையுண்டு உரலிடையே ஆப்புண்ட தீங்கரும்பினை. ஏன்னா அனுபவிக்கிறதுக்கு பரமபோக்கியம், இதை விட இனிய பொருள் உண்டா? கரும்பு ஏதோ நமக்கு தெரிஞ்சது, அதுக்காக உதாரணம். உபமானம் உபமேன்னு பார்த்தோம்னா இந்த கரும்பு ருச்சியா ஜாஸ்தியா இவனை அனுபவிக்கின்ற அனுபவம் ருச்சி ஜாஸ்தியான்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சது கரும்பு. நமக்கு புரியறதுக்காக சொல்றான். எப்படி இருக்குன்னா அவன் ரொம்பவும் இனிதாயிருப்பவனை, கரும்பு போன்றவனை, நன்பாலினை, பால்னா மதுரமான பால், தீங்கரும்பினை தேனை ஒன்று சேர்த்துட்டார். ஏன்னா கரும்பு போன்றவனை, தேனை, நன்பாலினை இப்படி கூட அனுபவிக்கலாம். பாலே ரொம்ப ரொம்ப இனியது, நன்பால் ரொம்ப அழகா, ரொம்ப மதுரமான பால். அவர் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிச்ச சுவாமி தேசிகன் தசாவதார சௌத்திரத்தை சொல்றார். கிருஷ்ணாவதாரம் கேவலம் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கக்கூடிய மதுரத்தை விட அவன் பலராமனோடு சேர்ந்து இருக்கிற அனுபவம் இருக்கே, அது இன்னும் மதுரமா இருக்கும். என்னன்னா க்ஷீரம் சர்க்கரையேங்கிறாரு. அதோ பால் மதுரம் தான். பால் தனி பாலா சர்க்கரை சேர்க்காமல் சாப்பிட்றது ஒரு தனி ருச்சி. சர்க்கரை தனியா வாயில போட்டா அது தனி ருச்சி. ஆனா பாலும் சர்க்கரையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ருச்சி இருக்கு, அது தனியான ருச்சி. இந்த பாலும் சர்க்கரையும் சேர்ந்தாற்போல் பலராமனும் கிருஷ்ணனும் சேர்ந்த அந்த லீலைகிறார். இங்க என்ன ஒரு பதம் போட்டார், தேனை நன் பாலினை அன்றிங்கிறார். ஏன்னா பாலே மதுரமான பால், போக்கியமான பால், அதுல தேனை கலந்துண்டா. தேன் தனித்தனியா சொன்னாலும் சரி, என்றும் தேனும் பாலும் அமுதுமாய் திருமால் திருநாமும் நானும் சொன்னேன் நமன முறைவீடு மேலே பார்த்தோம் பாசுரம். தனி தேனும் பாலும் சேர்ந்தாலும் சரி, பாலில் தனி சேர்த்து இருந்தாலும் சரி, அது எவ்வளவு போக்கியமோ அவ்வளவு தேனை நன் பாலினை அன்றி என் மனம் சிந்தை செய்யாதே, என் மனம் வேதையிலும் சிந்தை செய்யாது. ஏன்னா பால் போல் மதுரமானவன், தேன் போல் மதுரமானவன், கருப்பஞ்சான்று போல் மதுரமானவன் அவன்தான். எல்லாரும் நித்தியசூரியனுக்கு அந்த அலங்கார பூதனாய் திருமலையில் நிற்கிறவன் அவன்தான். கேசி சம்ஹாரம் பண்ணினவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் தான். அவனை சிந்தை செய்யாது, அவனை தவிர என் மனம் வேறொருவரை நினையாது, தியானம் செய்யாது என்று அறுதியிட்டு சொல்றார். அதான் விஷயம். என்ன அங்கே சொல்லச்சே, எம்பிரானை உம்பருக்கு அணியாய் நின்ற வேங்கடத்து அரியை பரிக்கீரியை வண்ணையுண்டு உரலிடை ஆப்புண்ட கரும்பினை தேனை நன் பாலினை அன்று என் மனம் சிந்தை செய்யாது. வேற ஒண்ணு இதை தவிர இதோட போக்கிய வஸ்து உண்டா லோகத்துல? பரம போக்கியமான ஒன்று இருக்குச்சே, வேற நீச்சமான விஷயங்கள்ல மனசு போகுமா? ஆகினால பரமபோக்கியன், சர்வரசன், சர்வகந்தன் அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அவனை விட்டு வேறொன்றை நான் நினைக்க மாட்டேன், என் சிந்தை போகாது என்பதாக அறுதியிட்டு கூறுகின்றதான ஒரு பாசுரம். அருளிச்செய்யில் ஆரமுதம் திருவங்கி ஆழ்வாருடைய பெரிய திருமொழி 7ஆம் பத்து 3ஆம் திருமொழி 5 பாசுரங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இன்றைக்கு 6வது பாசுரத்திலிருந்து அனுபவம் 7, 3, 6. எழுத்தனை பொழுதாகிலும் என்றும் என் மனத்து அகலாது இருக்கும் புகழ், எழுத்தனை பொழுது ஆகிலும் என்றும் என் மனத்து அகலாது இருக்கும் புகழ், தட்டலர்த்த பொன்னே அலர்கோங்கின் தாழ் பொழில் திருமாலிரும் சோலை, தட்டு அலர்த்த பொன்னே அலர்கோங்கின் தாழ் பொழில் திருமாலிரும் சோலை, அம் கட்டியை கரும்பு ஈன்ற இன்சாகாற்றை காதலால் மறை 4 முன்போதிய பட்டனை பறவை துயில் ஏற்றை என் பண்பனை அன்றி பாடல் செய்யேனே. திருமாலிரும் சோலையம் கட்டியை கரும்பீன்ற இன்சாற்றை காதலால் மறை 4 முன்போதிய பட்டனை பறவை துயில் ஏற்ற என் பண்பனை அன்றி பாடல் செய்யேனே.
என் பண்பனை என்று பாடல் செய்யேனே, என் பண்பனை அன்றி பாடல் செய்யேனே. எழுத்தனை பொழுதாகிலும் சர்வகாலத்திலும் ஒரு நொடி பொழுது கூட என் நெஞ்சை பிரிந்து இல்லாமல், அதாவது பிரியாது இருப்பதற்கனால் வந்த கீர்த்தியுடையவனாய், எழுத்தனை பொழுதாகிலும் என்றும் என் மனத்து அகலாது இருக்கும் புகழ்கிறார். சர்வ காலத்திலும், அதாவது ஒரு க்ஷணம் கூட என்னை என் நெஞ்சை விட்டு பிரியாமல் இருப்பதனாலே வந்த ஒரு கீர்த்தியுடையவனாய், தட்டலர்த்த பொன்னே அலர்கோங்கின்றாள் பொழில் திருமாலினும் சோலை. என்ன எப்படி பிராட்டி அகலகில்லே நிறையும் என்று சொல்ல இருக்கிற, அதாவது அகலகில்லே நிறையும் என்று அப்படின்னு சொன்னா அதுல எப்படி ஒரு ஏற்றமோ அதை போல ஏற்றமாக நினைப்பது என் நெஞ்சை அகலாதிருப்பது. தட்டலர்த்த பொன்னே அலர் கோங்கின் தான் பொழில் திருமாலின் சோலை கட்டியங்கிறார். அதாவது இதழ் விரிந்து மலர்ந்து பொன் போல் இருக்கின்ற புஷ்பங்களை உடைய கோங்கு மரங்களுடைய தழைக்கின்ற சோலைகளுடைய திருமாலின் சோலை என்னும் திருமலை. அதுல மதுரமான கல்கண்டு போல் போக்கியமானவனை, தட்டலர்த்த பொன்னே அலர் கோங்கின் தாழ் பொழில் திருமாலிரும் சோலை அங்கட்டியை மதுரமான கல்கண்டு போல் போக்கியமானவன். அப்புறம் கரும்பீன்ற இன்சாத்தை, கரும்பு கழிகள் பெருக்குகின்ற இனிய சாறு போன்றவனை, காதலால் மறை நான்கும் முன் ஓதியப்பட்டனை, ரொம்ப ஆசையோடு 4 வேதங்களையும் முன்பு கிருஷ்ணாவதாரத்திலே அத்தியனம் பண்ணின பண்டிதனை. ஏன்னா அவதாரம் கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரத்தெல்லாம் மனுஷன் அனுஷ்டானத்திலே செய்ய வேண்டியதை சிலையெல்லாம் காட்டி அருள்கின்றார். அதாவது ராமாவதாரத்தில் வசிஷ்டனை குருவாக வரித்து அவர்கிட்ட குருகுல வாசம் பண்ணான் ராமன். கிருஷ்ணாவதாரத்தில் சாந்தி பண்ணிட்ட, ஏன்னா குரு இல்லாமல் ஒரு காரியம் முடியாது, அது பண்ணணும். இவனுக்கு தேவையில்லை. 64 கலைகளையும் 64 நாள்ல அங்க கத்துனாங்கிறார் பாகவதத்தில். ஏன்னா அவனுக்கு குருகுலத்தில் போய் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அது ஒரு மனிதன் செய்ய வேண்டியது என்பதை காட்டுவதற்காக அதான் இங்க பதம் போட்டார். காதலால் மறை நான்கும் முன்வோதியப்பட்டனை, ஆசையோடும் ஆர்வத்தோடும் 4 வேதங்களையும் கிருஷ்ணாவதாரத்திலே சாந்தி பீடத்திலே அத்தியனம் பண்ணினானே, அப்படிப்பட்டவனை, பறவை துயில் ஏற்றை க்ஷீராப்தியில் கண் வளர்ந்த சேட்டனை, என் பண்பனை என்று பாடல் செய்யேனே, எனக்கு சுலபனானவை தவிர வேறு ஒருவனை பாடமாட்டேன். மற்றவர்களிடத்தில் அல்பகுணம் கண்டு நான் பேச நினைத்தாலும் என் வாக்கிந்திரியம் அதுக்கு உட்படாது, வேற யாரையும் நான் பாடமாட்டேன் என்று இதற்கு பொருள். அப்புறம் பண்ணின் இன்மொழி யாழ் நரம்பில் பெற்ற பாலையாகி இங்கே புகுந்து, பண்ணின் இன்மொழி யாழ் நரம்பில் பெற்ற பாலையாகி இங்கே புகுந்து, என் கண்ணும் நெஞ்சும் வாயும் இடம் கொண்டான், கொண்டபின் மறையோர் மனம் தன்னுள் விண்ணுளார் பெருமானை எம்மானை, என் கண்ணும் நெஞ்சும் வாயும் இடம் கொண்டான், கொண்டபின் மறையோர் மனம் தன்னுள் விண்ணுளார் பெருமானை எம்மானை, வீங்கு நீர் மகரம் திளைக்கும் கடல் வண்ணன், மறையோர் மனம் தொன்னுள் விண்ணுளார் பெருமானை எம்மானை, வீங்கு நீர் மகரம் திளைக்கும் கடல் வண்ணன் மாமணி வண்ணன் எம் அண்ணல் வண்ணமே அன்றி வாயுரையாதே, எம்மானை வீங்கு நீர் மகரம் திளைக்கும் கடல் வண்ணன் மாமணி வண்ணன் எம் அண்ணல் வண்ணமே அன்றி
வாய் உரையாது பண்ணினின் அதான் சொல்றார். பண்ணின் இன்மொழியாழ் நரம்பில் பெற்ற பாலையாகி கானங்களிலே கேட்க இனிதாயிருக்கிற சொல்லையுடைய வீணையின் தந்திகளில் உண்டான பாலை என்கின்ற ராகம் போல் மிகவும் போக்கியனாய் இங்கே புகுந்து இங்கே வந்து நெஞ்சிலே நுழைந்து என் கண்ணும் நெஞ்சும் வாயும் இடங்கொண்டான். என் கண்களையும் நெஞ்சையும் வாயையும் இருப்பிடமாக அங்கீகரித்தான். அதாவது சர்வேந்திரங்களுக்கும் தன்னையே விஷயமாக்கினான். அதுக்கப்புறம் கொண்ட பின் மறையோர் மனந்தன்னுள் வைதிக பிராமணருடைய மனசை தனக்கு வாசத்தனமாக உடையவனாய் விண்ணுளார் பெருமானை எம்மானை நித்தியசூரியர்களுக்கு சுவாமியாகவும் எனக்கு நாதனாகவும் இருப்பவனை வீங்கு நீர் மகரம் திளைக்கும் கடல் வண்ணன் சமிருத்தமான ஜலத்தையுடைய மீன்கள் துள்ளி விளையாடுகின்ற சமுத்திரம் போன்ற நிறமுடையவனன் மாமணி வண்ணன் எம்மண்ணல் நீலரத்தினம் போன்ற நிறமுடைய மாலே மணிவண்ணானாலே நீலரத்தினம் போன்ற நிறமுடைய நம்முடைய சுவாமியுடைய எம் அண்ணல் சுவாமியுடைய வண்ணமே என்று வாயுடையாது. அந்த அவனுடைய வர்ணத்தை தவிர வேறு எதையும் என் வாக்கியந்திரியம் சொல்லாது என்பதாக இந்த பாசுரத்தை அனுபவிக்கிறார். மேல இனிய பாவம் வந்து எய்தும் சொல்லி எமக்கு இம்மையே அருள் பெற்றமையாக இனி எப்பாவம் வந்து எய்தும் சொல்லீர் எமக்கு இம்மையே அருள் பெற்றமையால் அடும் துணியை தீர்த்து இன்பமே தருகின்றது ஓர் தோற்றத்தொல் நெறியை அடும் துணியை தீர்த்து இன்பமே தருகின்றதோர் தோற்றத்தொல் நெறியை வையம் தொழப்படும் முனியை வானவரால் வழங்கப்படும் முத்தினை பத்தர்தான் நுகர்கின்றதும் ஓர் கனியை காதல் செய்து என் உள்ளங்கொண்ட கள்வனை இன்று கண்டு கொண்டேனே. வையம் தொழப்படும் முனியை வானவரால் வணங்கப்படும் முத்தினை பத்தர் தாம் நுகர்கின்றது ஓர் கனியை காதல் செய்து என் உள்ளங்கொண்ட கள்வனை இன்று கண்டு கொண்டேனே. இம்மையே அருள் பெற்றமையால் சொன்னாரா, இந்த ஜென்மத்திலே எம்பெருமான் கிருபையை அடைந்து விட்டபடியால் இனி நமக்கு எப்பாவம் வந்து எய்தும், இதுக்கு மேல் நமக்கு எந்த பாவம் நம்மிடத்திலிருந்து சேரும், நான் அவசியம் அனுபவத்தவ்யம் என்று அனுபவித்தால் அல்லது நசியாத பாவங்கள் எது நம்மிடத்தில் வந்து சேரும் என்றார். சொல்லுங்கள். அடுந்துணியை தீர்த்து நித்தியமான ஆத்மவத்துவையும் அசன்னேவ சபவதி என்கின்றபடி முடிக்கும் பிராப்தி பிரதிபந்தக பாபங்கள் ஒன்று. அடும் துணி அவைகளை வாசனையோடு போக்கி இன்பமே தருகின்ற சுகத்தையே கொடுக்கின்றவாய் ஏதமானந்தமயமா ஆத்மான உபசங்கிரமியா என்று ஓர் தோற்றத்தோல் நெறியை அழகிய பழமையான உபாயமாய் அறம் சுவராகி நின்ற என்கின்ற போது அந்த மாதிரி சொல்றாரு. அவர் தொண்டை இப்படி சொல்வார், அறம் சுவராகி நின்ற. அது மாதிரி இப்போது எடுக்க வேண்டாம், முன்பே எடுத்து நிற்கிற சுவர் உபாயம் அது. பையன் தொழப்படும் முனியை லோகத்துள்ளால் ஆசிரிக்கப்படுவனாய். முனியைனா ஜீவராசிகளுக்குள் ஒவ்வொருவருக்குள் ஒவ்வொரு விஷயத்தில் ருச்சியும் அதன்படி பலமும் வேறாகவே இருக்கும். அவருடைய ருச்சிக்கு தகுந்தபடி பலன் கொடுப்பதற்கு சிந்தித்துக் கொண்டிருப்பவன் அர்த்தம். வானவரால் வணங்கப்படும் முத்தினைங்கிறார். ஒன்றிலும் ஆசை இல்லாத நித்தியசூரிகளால் சேவிக்கப்படுகின்றவனும் அவர்களுக்கு முத்து போல்
குளிர்ச்சியா இருந்து சிரமத்தை போக்குவனும் பத்தர்தாம் நுகர்கின்றதோர் கனியை முமுட்சுக்களான உபாசனம் பண்ணுவர்களால் அனுபவிக்கப்படுகின்றன விலட்சணமான பக்குவமான பலமாயிருப்பவனும் காதல் செய்தியன் உள்ளங்கொண்ட கள்வனை ஒன்றுமில்லா இருக்கின்ற என்னிடத்தில் ஆசை கொண்டு இப்ப சொல்றது எதுவுமே கிடையாது என் உள்ளத்தை அபகரித்து அப்படி இருக்கக்கூடிய பெருமானை இன்று கண்டு கொண்டேன் இன்று நினைவே இல்லாமல் இருக்க கண்டு கொண்டேன். அப்புறம் அதுக்கு அடுத்து சொல்றார் என் செய்கேன் அடியேன் உரையீர் இதற்கு என்றும் என் செய்கேன் அடியேன் உரையீர் இதற்கு என்றும் என் மனத்தே இருக்கும் புகழ் தஞ்சையாளியை பொன்பெயரோன் நெஞ்சமன்று இடந்தவனை தஞ்சை ஆளியை பொன்பெயரோன் நெஞ்சமன்று இடந்தவனை தழலே புரைமின் செய்வாளரக்கன் நகர் பாழ்படச்சூழ் கடல் சிறை வைத்து இமையோர் தொழும் பொன் செய்மால் வரையை மணிக்குன்றினை அன்றி இமையோர் தொழும் பொன் செய்மால் வரையை மணிக்குன்றினை அன்றி என் மனம் போற்றி எண்ணாதே என் மனம் போற்றி எண்ணாதே மணிக்குன்றினை அன்றி என் மனம் போற்றி எண்ணாதே அடியேன் இதற்கு என் செய்கேன் உரையீர் பரதந்திரனான நான் அவன் செய்த உபகாரத்திற்கு என்ன பிரத்யுபகாரம் பண்ணுவேன் சொல்லுங்கோ. உபகாரம் பண்ணாமல் இருக்க முடியல, உபகரிக்கலாவது ஒன்றும் எனக்கு தெரியல, என்ன செய்வேன்? எனக்கு என்றும் ஒரு கைமுதல் இல்லாத நான் எதை செய்வேன்? மத்தியஸ்தராக கரைமேல் இருக்கிற நீங்களே இதுக்கு ஒரு போக்கள் சொல்லுங்கோள். என்றும் என் மனத்தே இருக்கும் புகழ் எப்போதும் மனமனத்திலே இருப்பதாலே வரும் புகழை உடையவன் தஞ்சையாடியை என் மனத்தில் புகுவதற்காக தஞ்சாவூரிலே வந்து அந்த நின்றவனான ரட்சகனை பொன் பெயரோன் நெஞ்சமன்று இடந்தவனை பொன்னின் பெயருடைய அதாவது ஹிரண்யனுடைய மார்பை அக்காலத்திலே பிளந்தவனாயும் தழலே புரை விஞ்செய்வாள் அரக்கன் நகர் பாழ்பட சூழ் கடல் சிறை வைத்து நெருப்பு போல் கிட்ட நெருங்க முடியாத ஒரு வாளை பெற்றிருப்பவன் சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணி அந்த வாளை வாங்கினவன் அவன். அப்படிப்பட்ட ராவணனுடைய நகரமான இலங்கை பாழாகப்படும்படி சமுத்திரத்தை அணை கட்டினவனாய் இமையோர் தொழும் பொன் செய்மால் வரையை தேவர்கள் ஆசிரிக்கும் பொன் போல ஆசைப்படும் பெரிய பர்வதம் போன்றவனாய் மணிக்குன்றினை அன்றி நீல ரத்னமயமான பர்வதம் போல் குளிர்ந்த திருமேனியை உடையவனுமாயிருப்பவனை தவிர வேறு ஒருவனை என் மனம் போற்றி எண்ணாது வாழக்கடவாய் என்று மங்களாசாசனம் பண்ணாது. ஏன்னா இலங்கை பாழாளாக படை பொழுதானுக்கல்லது பல்லாண்டு பாடேன். இந்த பாட்டில் தஞ்சையாளியை பொன்பெயரோன் நன்றி இடந்தவனை என்றும் மணிக்குன்றனை என்றும் சொன்னது தஞ்சாவூரில் மூன்று விதேசி சேர்ந்து தஞ்சை மாமணி கோயில் நிருசிம்மன், அதுக்கப்புறம் மணிக்குன்ற பெருமான், அதற்கு அங்க ரெண்டு பேரும் சேவை சாதிக்கிறது அங்க, அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவர் இன்னொருத்தர் நீலமேகன். இந்த ரெண்டு பேரையும் இங்க மங்களாசாசனம் பண்ணியிருக்கார், ரொம்ப விசேஷம் பார்க்கலாம். அதற்கப்புறம் இந்த திருப்பதியில கடைசி பாசுரம் தோடு விண்டலர் பூம்பொழில் மங்கையர் தோன்றல் வாழ் கலியன் திருவாலி நாடன் நல் நரையூர் நன்ற நம்பித்தன் நல்ல மாமலர் சேவடி சென்னியில் சூடியும் தொழுதும் எழுந்து ஆடியும் தோடுவிண்டலர் பூம்பொழில் மங்கையர் தோன்றல் வாழ் கலியன் திருவாலி நாடன் நல் நரையூர் நின்ற நம்பித்தன் நல்ல மாமலர் சேவடி சென்னியில் சூடியும் தொழுதும் எழுந்து ஆடியும் தொண்டர்கட்கு அவன் சொன்ன சொல் மாலை பாடல் 10 இவை பாடுமின் தொண்டீர் பாட நும்மிடை பாவம் நில்லாவே. தொண்டர்கட்கு அவன் சொன்ன சொல் மாலை பாடல் 10 இவை பாடுமின் தொண்டீர்
பாட நும்மிடை பாவம் நில்லாவே. தோடு விண்டு அலர் பூம்பொழில் மங்கையர் தோன்றல்னா இதழ்கள் விண்டு மலர்கின்ற புஷ்பங்களையுடைய சோலைகளால் சூழப்பட்ட திருமங்கை நாட்டுள்ளாருக்கெல்லாம் பிரதானராய் வாழ்கலியன் பிரதிபட்ச நிரசனத்திற்கு வாழை ஏந்தினவன் திருவாலி நாடன் திருவாலி நாட்டுக்கு நிர்வாகனான ஆழ்வார் நல் நரையூர் நின்ற நம்பித்தன் விலட்சணமான திருநறையூர் வந்து நிற்பதால் கல்யாண குணங்களால் பூர்ணனாயுடைய இந்த நம்பி இருக்காரோ நம்பித்தன் நல்ல மாமரச்சேவடி சென்னையில் அப்படின்னா சென்னியில் சூடி மிகவும் போக்கியமாய் அழகிய பெரிய புஷ்பம் போன்ற குணாகுண நிரூபணம் பண்ணாத திருவடிகளை திருமுடிக்கு அப்படியே வளையமாக தலையிலே வைத்து அப்படி தாங்கியும் தொழுதும் எழுந்து ஆடியும் தொண்டருக்கு அவன் சொன்ன மாலை சேவித்தும் அந்த சேவிக்கப்பட்ட சந்தோஷத்தால் இந்த உடம்பு நின்ற இடத்திலே இருக்காமல் அப்படியே ஆடியும் தாம் அனுபவித்தது மாத்திரமில்லாமல் பின்புள்ளாரும் அனுபவிக்கும்படி தொண்டருக்கு அமுதுண்ண என்று நம்மாழ்வார் சொன்னது போல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்காக பாடிய பாடல் 10 அதான் வந்து தொண்டீர் பாடுமீன் பகவத் விஷயத்தில் உச்சையுடையவர்கள் இதை பாடுங்கோள். பாடினா என்னாகும்? பாட நும்மிடை பாவம் நில்லாவே. கரும்பு தின்ன கூலியா பாடுவதே பிரயோஜனம். அது தவிர பகவத் பிராப்திக்கு பிரதிபந்தங்களான பாபங்கள் நமக்கு இவ்விடம் தங்குமிடமில்லை என்று தன்னடையே விட்டுப்போம். அப்படி பாவங்கள்லாம் ஒழிந்து போகும். அப்படிப்பட்டதான விசேஷமான இந்த பாடல்களை எல்லாம் நீங்கள்லாம் பாடுங்கள் என்பதாக சொல்லி அப்படி முடிக்கிறார். இதோட திருநறையூர் விஷயமான 10 பதிகங்கள் மொத்தம் 100 பாடல்கள். ஏன்னா திருநறையூர் நம்பிதான் இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சவர் திருமங்காழ்வாருக்கு. ரங்கநாதனு கூட 50 பாட்டு தான் பாட்டிருக்கார். திருநறையூர் எம்பெருமான் விஷயமாக 10 பதிகங்கள் 100 பாடல்கள் முடிகின்றன. தொடர்ந்து அனுப்பிக்கலாம். கவிதாரிக்கு சிம்மாய கல்யாண குலிசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம. மங்களம் கோசலேந்திராய மகனி குணாப்தே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபாய மங்களம் விஸ்மாதேவமயா சர்வம் சாஸ்திரமக்ராய ஞான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம் காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷதுவாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயித்து ஸ்ரீரங்க ஸ்ரீச்சவர்த்ததாம் சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷா கோபிராமணேபிய சுபம் மத்து நித்யம் லோகாः समस्ताः सुखिनो भवन्तु.